ஹாய் செலக்டீஸ், இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது தம்ப்நெயில்ல பார்த்து தான் வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. முக்கியமா இன்னைக்கு வந்து அஸ் யூஷுவல் என்னோட கோல்டு ஜுவல்லரியை வந்துட்டு உங்ககிட்ட காட்ட போறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த விளாக் தான், அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னோட கோல்டு ஜுவல்லரிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே, நம்ம சேனல்ல புதுசா யாராச்சும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போவிழ்த்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம் என்னது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம், நான் மட்டும் எடுத்தோம் அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாமா? ஓகே, எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்றத நான் லாஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வளையல் பார்க்கலாம். ஓகேவா? வளையலோட மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்ததுமே அதுதான் வளையல். பார்ப்போமா? இந்த இது பிரேஸ்லெட் மாதிரி இருக்கும்ல, ஓப்பன், அந்த இது சென்டர்ல வந்துட்டு பூ ஓப்பன்ல இருக்கு. இது வந்துட்டு 2 வரும். ஓகேவா? செம்மையா இருக்கும், அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தது உடனே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணது இந்த பேங்கிள்ஸ் தான், வளையல் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மைல் டாலர் வச்சு செயின் பாருங்க, தெரியுதா? மைல் டாலர் வச்சு கீழே வந்து ஒரு முத்து தொங்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு இங்க வரைய, எனக்கு வந்துட்டு என்னோட ஹைட்டுக்கு வந்து செஸ்ட் வரைய இருக்கும். ஓகேவா? இந்த இது வந்துட்டு இந்த செயின் வந்துட்டு இப்ப நான் காட்டுறதெல்லாம் நான் ரீல்ஸ்ல அடிக்கடி போட்டிருப்பேன். ஸோ அதுதான் சரி, எல்லாருமே எங்க வாங்கினீங்க, இது கோல்டா இல்ல கவரிங்கா அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கேன். செகண்ட் வந்துட்டு செயின்ல வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல், மைல் டாலர். அதுல வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு முத்து மாதிரி தொங்குதா, எனக்கு இந்த செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால செகண்ட் வந்துட்டு இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா அதே செயின்லயே லாங், நான் நிறைய ரீல்ஸ்ல போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது கூடயே ஒரு டாலரும் கொடுத்துருக்காங்க, அது இன்னையும் நான் மாற்றவே இல்லை. இப்போ நான் இந்த வீடியோலயே புரிஞ்சிருக்கும் சில பேருக்கு என்ன அப்படின்றத நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ஷன்ஸை, நம்மளோட கோல்டு கலெக்ஷன்ஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா? தேர்ட் செயின் வந்துட்டு இது பாருங்க, இதுலயுமே இது மயில் தான். ஆமா, இதுலயுமே மயில், நடுவுல வந்துட்டு ஒரு தாமரை மாதிரி இருக்கு, கீழே வந்துட்டு நிறைய முத்தா தொங்கும், அழகா இருக்கு. எனக்கு வந்துட்டு இந்த செயின் எங்க வரைய இருக்கும் அப்படின்னா செஸ்ட்டுக்கு கீழே வரைய இருக்கும். ஓகேவா? எப்படி இருக்கு? இந்த சைட்ல வந்து நம்ம தாலி செயின்லாம் ஒரு 3 முத்து வச்சு போட்டிருப்போம்ல, அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் தாலி செயின் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல அதையும் நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? செகண்ட் செயின் வந்துட்டு இந்த இது. ஓகே, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்பா எனக்கு வேர்க்குதுங்க ரொம்ப. இந்த செயினுக்கு வந்துட்டு இன்னொரு டாலரும் குட்டியா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு டாலருமே வாங்கியிருந்தேன். அதை இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணலை, அந்த பாக்ஸ்ல அப்படியே வச்சிருக்கேன். வாங்க அதையும் நம்ம பார்ப்போம். இது விநாயகர், குட்டியா அந்த விநாயகரோட முகம் மட்டும், அந்த தும்பிக்கை மட்டும் இருக்கு. இதுதான் அந்த குட்டி டாலர். நான் வந்துட்டு அந்த டாலரை வச்சே தான் போட்டுட்டு இருக்கேன். இன்னும் இந்த டாலர் வந்துட்டு நான் மாத்தலை. அது மாத்துறதுக்கு எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வளையல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா 2 செயின் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செயின் இப்போ ரீசெண்டா நாங்க வந்து வாங்கியிருந்தோம், ஓபன் பண்ண முடியல, நல்லா பாக்ஸ்ல போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். சரி வாங்க, இது வந்துட்டு ஒரு கவர்லயா இருக்கு. நான் இதுல வந்துட்டு 2 செயினை வந்துட்டு போட்டுட்டேன். வாவ், 1 2 3 4 செயின்ங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல இருக்கதை பார்த்துடலாம்.
இது எல்லாமே இன்விசிபிள் செயின். இதுல வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னா கிரீன் கலர் அந்த பீட்ஸ் வச்சு இதுலயுமே ஒரு சாமி பெருமாள், அதுக்கு கீழே வந்துட்டு தாமரை மாதிரி தொங்குது. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செயினா. இது வந்துட்டு 4 செயின் மொத்தமா இருக்கும். செகண்ட் செயின் வந்துட்டு அந்த பீட்ஸ்லயே பாருங்க, இதுல வந்துட்டு பூ நம்ம வந்துட்டு இப்படி நெக்க கழுத்தை ஒட்டி எங்கிட்டோ திரும்பி இருக்கு, இப்படி கழுத்தை ஒட்டி போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட் ஒன். அதுக்கப்புறம் இன்னும் 2 இருக்கு. இதை நானே பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறேன். இந்த இதுல வந்துட்டு இன்னும் நான் ஓபன் பண்ணல, அப்படியே பாருங்க. உங்களுக்கு கிட்ட வந்து காமிக்கும், தெரியுதா? இதுலயுமே சாமி தான் கொடுத்துருக்காங்க. சாமி கொடுத்து இதுல எந்த பீட்ஸுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி பிளைனா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுல வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்து கீழே வந்து ஒரு பீட்ஸ் இல்லை, ஒரு இந்த மாதிரி முத்து மாதிரி தொங்குற மாதிரி கீழே. ஓகே, இது வந்துட்டு காம்போல வாங்கினது. ஓகேவா? கோல்டை போய் காம்போல வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? இதுதான் லாஸ்ட் ஒன். இதுலயுமே 3 காம்போ. இதுவுமே இன்விசிபிள் செயின் தான். ஃபர்ஸ்ட் செயின் வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த ஒரு குட்டியா ஒரு டாலர் இருக்கா, அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா ஃபுல்லா இது வந்துட்டு ரொம்ப சிக்கா இருக்கு, கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு. தெரியுதா? இந்த ஒரு பாசி மாதிரி ஒரு குட்டியா கொடுத்துருக்காங்களா, இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு இது ஒன்று. இது 3 வந்து நான் காம்போல வாங்கினேன். ரேட் எந்த இதுக்குமே, ஏன்னா இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ரேட் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல. நான் வந்துட்டு செக் அவுட் பண்ணி சொல்கிறேன். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு தம்ப்நெயில்லையுமே நான் மீஷோ அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே கோல்டு நினச்சி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னை மன்னித்து கொள்ளவும் சாரி. ஓகேவா? இதுவுமே 1 கிராம் கோல்டு தான். நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச வளையல், அப்புறம் வந்துட்டு ஒரு 2 செயின் காமிச்சேன்ல, அது வந்துட்டு 2மே 1 கிராம் கோல்டு தான். நான் வந்துட்டு இதெல்லாம் இன்ஸ்டால கேட்கும்போது 1000 கிட்ட சொன்னாங்க, மீஷோல கம்மியா இருந்தது. ஸோ அதனால வாங்கியாச்சு. சரி, நம்ம தான் ரீல்ஸ் பண்றோமே, நம்ம ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் வளையல். அப்புறம் வந்துட்டு நான் ரெயின் டிராப்ஸ் வளையலுமே நான் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு மேல இருக்கு, எடுக்க முடியல, எடுத்தா எல்லாமே விழுந்துரும். ஸோ அதனால அது வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்ல காமிக்கிறேன். ஓகேவா? என்னோட கோல்டு ஜுவல்லரி இப்போதைக்கு வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஒரிஜினல் கோல்டு வந்து ஒரிஜினல் தங்கம் வந்து வாங்குற அளவுக்கு இப்போ எங்ககிட்ட வசதி இல்லை. ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற கோல்டுமே இப்போதைக்கு என்னோட வீட்டில் இல்லை. ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம், ரெண்ட்டுக்கு வந்து இருக்கிறோம். ஸோ அதனால எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஓகேவா? ஃபியூச்சர்ல நம்ம கோல்டு நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா பிளாக் போடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னோட வந்துட்டு மீஷோ கோல்டு ஜுவல்லரி வந்துட்டு இதுதான். நெக்ஸ்ட் என்ன வாங்குறேன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சாரி, நான் இதுக்கு தான் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். யாரையும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வியூஸ்க்காக அப்படி பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. நான் தம்ப்நெயிலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்னொரு தடவை போய் வாட்ச் பண்ணுங்க, மென்ஷன் பண்ணியிருப்பேன். மீஷோ அப்படின்ட்டு வந்துட்டு மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு ஆளாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்குற எல்லாருமே தயவு செய்து வந்துட்டு என்னோட வீடியோவை பிடிச்சா மட்டும் பாருங்க. பிடிச்சி பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் அப்படின்னு தெரியல. ஓகே, அது வந்துட்டு உங்களோட விருப்பம். ஒரு லைக்காவது போடுங்க. ஓகே, நம்ம லைக் போட்டா நம்மளோட ஐடி வந்துட்டு அதுல தெரிஞ்சிருமோ அப்படின்னு சில பேர் போடாம இருக்கிறீங்க. ஸோ யாரோட ஐடியுமே தெரியாது. ஓகேவா? எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்கன்னு கூட என்னோட சேனல்ல வந்து தெரியாது. ஸோ மறக்காம வந்துட்டு ஒரு லைக்காவது பண்ணிட்டு நம்ம சேனல்ல வந்து வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். டாடா, பாய்.